திட்டினாலும் எவ்வளவு அசிங்கமா செருப்பு கழட்டி அடிச்சாலும் சேத்துல முக்கி சாணி வச்சு அடிச்சாலும் கோவமே பட மாட்டாரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இளைய தளபதி விஜய் ஹாப்பி நியூ இயர். கேக்க அண்ணனுக்கு தான் ஊட்டி விடணும். சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஹாப்பி நியூ இயர். பரவாயில்ல, கேட்டாலே கொடுக்குறேன். ஹாய் காய்ஸ், நாங்க vlog பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. நாங்க நிறைய வீடியோல சொல்லிருப்போம் எங்க மாம்ச காட்டுறோங்க. சொல்லும் போது எனக்கு அது வராது, அதனால எல்லாம் பெல் பட்டன் இருக்கு. பெல் மாம்ஸ் நான் சொன்னது அந்த பெல். போர்க்கிப்பேடா நான் போர்க்கிடா நீ. நாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்ப பாருங்க பீச்சுக்கு போறோம். சரி, உனக்கு என்ன டான்ஸ் தெரியும் சொல்லு. பரதநாட்டியம், பேல் நாட்டியம், நார்மல் டான்ஸ் தான். நார்மல் டான்ஸ்னா பிசிக்கலி, கத்தகளி, கொத்தகளி, டிஸ்கோ. கூட சேர்ந்து போடே இது வந்துருச்சு. வாய கலப்புவான். நான் உங்களுக்கு தப்பாவே சொல்ல மாட்டேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. சரியான சம்பவம் ப்ரோ. வரும்போதுலாம் சொல்லு ப்ரோ. வரும்போது நிறைய சண்டைலாம் பார்த்து வந்தோம் ப்ரோ. வரும்போது டாடியே ஒரு அமங்கலமா பார்த்தோம். என்னென்ன சண்டைலாம் பாத்தீங்க ப்ரோ? முடிய புடிச்சு ஃபர்ஸ்ட் லவர் சண்டை. அந்த பீச்சுக்கு போவோமா இந்த பீச்சுக்கு போக மாட்டேன். ஈஸியாரா பெசலா மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? போட்டு வந்தீங்க போலயே. ஊது ஊது பாடி எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி. காரு ஏசி வீடு இருந்தா தூங்கவே கஷ்டம். நான் கைத்து கட்டல் தூக்கம் போட்டா கனவுகள் கொட்டும். ஊரு சொன்னா அத்தனையும் குப்பைய கொட்டும். அதை எடுத்து போடும் அப்பாவுக்கு மனசுல சுத்தம். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும். எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும். எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நான் அடிச்சேன்னா நரம்பெல்லாம் சுடுக்கு. சுடுக்கட்டுக்கும் சரக்கு மட்டும் இவங்கிட்ட இருக்கு. பீச் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. இந்த கிரவுண்ட் தான் காட்டுறது. பீச் போய் அவன் திட்டினாலும் எவ்வளவு அசிங்கமா செருப்பு கழட்டி அடிச்சாலும் சேத்துல முக்கி சாணி வச்சு அடிச்சாலும் கோவமே பட மாட்டாரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. கரெக்டா வந்து மணி வந்து 11:36 ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நியூ இயர் ஆரம்பிக்க. 24 இருக்கு. அதான் அப்படியே கணக்கு வச்சு பேசக்கூடாது. அந்த ப்ளூ லைட் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. அந்த லைட்டா இருக்குது. என்னடா ப்ளூ ஃபிலிம் ப்ளூ லைட் இதுலயே இருக்கு. ஏன்டா இருக்கீங்க? ஏன்டா இருக்கீங்க? வந்த வழி எப்படி கேளுங்க. ஊழல் வழியா? டீ குடிக்க போனோம். வந்த வழி தான். அது எந்த வழி கேளுங்க. இந்த வழி. மந்த வழின்றாரு. புட்டா மந்த வழின்றாரு. இவர் எப்படிமா? சூரேஷ் நைட் ஆனா பேய் கனவா வருது. ரமேஷ் கதவை சாத்தி வச்சு தூங்குங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சரியா? பேய் இருக்குது அந்த வீட்டுல. கனவுல தான் கண்டறமே. கனவு கண்டறோம்ல நம்ம தான். Dressலாம் போட்டு வரதா? செத்து போனாங்க. மேல நீ தொங்குற மாதிரி, மேல விழுற மாதிரி. அதே மாதிரி கனவு வராது. பணம் வருவோம். ஏதாவது யாரும் சிம்பிள் தான். ரெண்டு மந்திரவாதியும் பேசிக்கோங்க. நாமல உருட்டுற மாதிரி. ஆமாங்க. இன்னைக்கு பாய் மிமிக்ரி பண்ணுவா. மிமிக்ரி பண்ணுவா. அண்ணா வயசா? நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அக்கா வந்திருக்கேன்டா. எங்கடா போற? அக்கா வந்திருக்கேன்டா. கடவுளே விஜய் யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இளைய தளபதி விஜய் அது பேட்ரோல் இல்ல ஆம்புலன்ஸ். என்னோட ஃபீலிங்கே இன்னைக்குதான் எனக்கு வருது. ஏன்னா புது புது பெண்கள்லாம் பார்த்து எல்லாரையுமே பார்க்கணும்னு தோணுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி தோணுது? எல்லாம் பொண்ணுங்க அழகா தெரிவாங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாம் ஒரே பொண்ணு தான். ஒருத்திக்காக வாழ்க்கிற ஜாதி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேக் கட்டுவோமா? நம்ம நியூ இயர் கொண்டாடுவாங்க. சூப்பரா அந்த ஒரு சொல்லலாம். தம்பி ஹாப்பி நியூ இயர்.
ஃபர்ஸ்ட் கேக் அண்ணனுக்கு தான் ஊட்டி விடணும். சாப்பிடு நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஹாப்பி நியூ இயர். பரவாயில்ல கேட்டோனே கொடுக்குறேன். ஏய் பாருடா எல்லாருக்கும் கொடுக்குறேன்டா. ஐயோ நல்லா இருக்கா. ஓரி எனக்கு வேணும் ப்ரோ. ஓரிய மட்டும் கேட்காதீங்க ப்ரோ. உயிரை கூட அவர் சும்மா சொல்றாரு. எடுத்துக்க. ரெண்டு பீஸ் எடுத்துன்னு வராரு. அக்கா ஹாப்பி நியூ இயர்க்கா. சும்மா எடுத்துக்கோங்க. சும்மா எடுத்துக்கோங்க. அதான் டிபார்ட்மெண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் நம்ம தான்க்கா. ஹாப்பி நியூ இயர். ஏய் மூஞ்சில புதுசா வேஸ்ட் பண்ணாத. கேக் எடுத்து. உமர் அங்கிள் கமான் அங்கிள். ப்ரோ கேக் எடுத்து விடுடா. சந்தோஷம் தான். சோப்புனே அடி வாங்கியாச்சு. சேஃப்டி இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஏய் மூஞ்சில புதுசா வேஸ்ட் பண்ணாத. கேக் எடுத்து. செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும். ஈஸ்வரா அப்பயே சொன்னேன். இருக்கிறது அவரு எடுத்து கால் பண்றேன். எத்தனை முஸ்டி கால் பண்றேன். வீடியோ எத்தனை நீ பேசுவ. பையன் ப்ரோ இது. பையனை டீ போட்டுக்கோ. அப்ப பையனை ஏன் டீக்கு போடுற? டேய் சொல் பேசுப்பா செல்வா. ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ப்ரோ இனிய பிறந்த வருடம் ப்ரோ. தூங்குறாரோ? தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அநேகன் வில்ல இருக்காருல்ல பொண்ணோட அப்பா. பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்துருண்டு உருட்டிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டே இருக்கீங்க மாமா. ஏன் மாமா? சும்மாதான் பக்கடா போட்டுட்டே இருப்பாரு போல. எதுக்கே ஆகுது ஒன்னால எங்களுக்கு. நீ தொலைஞ்சு போயிட்டு இந்த கூட்டத்துல குழந்தைய தொலைச்சு போயிட்டு 40 பேர் அங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் டீமா போகும்போது என்னன்னா நாங்க 10 பேர் நிப்போம். ஒருத்த மட்டும் ஆளை கலந்துட்டு அதுக்காக நின்றுகிட்டு இருப்போம். பார்த்தா எங்க வீட்டுல போய் படுத்து காலையில இருந்துச்சு ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்பிடுங்க. நன்றி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளும் கொண்டாடின மாதிரி இருக்கட்டும். அது போக வந்து இந்த பாசி விக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து வியாபாரமே பார்ப்பாங்க. நியூ இயர் தீபாவளி அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்களோட வேலையை மட்டும் டிஃபரெண்டா இருந்துச்சுல்ல. என்ன டிஃபரெண்டா இருந்துச்சு? இல்ல என்ன தூக்கம் நியூ இயர் அதிகமா என்ன தூங்கலாமா? முடிஞ்சிருச்சு பாருங்க. யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஏன் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காமியா இந்த வருஷமா? அது இது என்ன வருஷம்? அது 2005. அவன் இன்னும் திருந்தல மாமா. தூங்கும் போது ஒரு பேய் கனவு வருது. உசிப்பிதான் விட முடியும். நம்ம யாரா ஜன்னல் கதவு திறந்துட்டு பேய் அது வழியா வருதான் ப்ரோ. ஜன்னல் வழியா வருதா? மாரி வரும்ல புகை மாதிரி. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. புகை மாரி நிறைய படத்துல பாத்திருக்கேன். சரி பேயா பேய் அப்படிதான் வருமா? காத்து அகத்துல வந்து தான் மேல வந்து போகும்போது ஒரு உருவம் வந்து பட்டு அடிக்கும்போது உடம்பு செலுத்துதா இல்லையா? இப்படி அடிக்குதா? எப்படியோ நியூ இயர் நம்ம நல்லபடியா கொண்டாடியாச்சு. சரக்கு இருக்க அடிச்சு எங்கேயும் மட்ட ஆகாம என் கூட இருக்கிறவங்க ஏன்னா நான் டீட் வச்சாரு. ஒரு கரெக்டா பொண்ணுங்களை பத்தி மைக்க விட்டாப்ல எங்கேயோ போயிட்டு புறக்கிட்டு வராப்புல. என்ன பசங்களுக்கு கேக் குடுக்கறப்ப யாரோ பக்கத்துல வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. இடிக்கல நீ ஏன் போய் இடிச்சிருக்க யாரையும்? ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. என்ன பண்ணிருக்காப்ல ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்கு. சரி ஆள் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் அக்செப்ட் பண்ணிட்டு இவர் சும்மாவே தேடி போவாப்புல. இவரை தேடி வர பொண்ணு எப்படி விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு இருக்காப்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் 18 நிமிஷம் பேசிட்டு வீடியோ கால் வந்துருச்சு. வீடியோ கால் பேசி எல்லாத்தையும் காமிச்சிட்டாப்ல. என்னடி சொல்றேன்? உண்மைதான். எல்லாத்தையும் காட்டாம எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமனம் வாங்கி போயிடுறோம். அதை அப்படியே என்ன பண்ணிட்டு டக்குன்னு ஒரு வீடியோவா எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணத வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல இல்ல அனுப்புச்சு. அனுப்பலையே சொல்லி நிறுத்துக்கலடா. பயந்து அனுப்பலாம் தான். நீ ஒரு டீயே வாங்கி தர மாட்டீங்க. நீ எங்கிட்ட பேமெண்ட் தெரிஞ்ச அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டார் போலீஸ்க்கு பண்ற மாதிரி. அது உடனே 4000 ரூபாய் கிட்ட. அதுக்கப்புறம் இதுவே நல்ல பிசினஸா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு பின்னாடி நல்லா செலிப்ரேட் பண்ணோம்ல. நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்தது. பாக்கெட்ல விட்டு அந்துருந்து விட்டுவாப்ல. நல்லா ஜாலியா இருந்தோம். எங்க இருந்தீங்க ஜாலியா? மெரினா பீச்ல. மெரினா பீச்சா? ஆமா இப்பதான் ஏறுது அடிச்சது. ஏறி அப்படியே போயிட்டாப்ல. இங்க இருந்து பெசனூர்ல இருந்து மெரினா பீச்சுக்கு போயிட்டாப்ல. இப்ப மேல கட்டாகி காட்டு இல்ல கட்டாகி கட்டி கூட்டு மாயி. இல்ல ஃபீமேல் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு.
போடா போடா. நல்லா கொண்டாடுங்க, ஜாலியா இருங்க. திரும்பி 2ஆம் தேதி ஆச்சுன்னா ஓடிடுவாங்க பொழப்புக்கு. ஜாலி எல்லாம் கிடையாது, இதுதான் வாழ்க்கை. நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் ஜாலி, மறுநாள் ஃபுல்லா காலி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வருஷம் பாத்தீங்கன்னா ஓடுறோம், வாழ்க்கையில என்னைக்காவது மாற்றம் வரும். போன வருஷம் நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அந்த கஷ்டப்பட்டுருவோம், டிப்ரெஷன் ஆயிருப்போம். இந்த வருஷம் அந்த டிப்ரெஷன்ல இருந்து அந்த டிப்ரெஷனை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நானே லாஸ்ட் இயர் ஃபுல்லா என்னடா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு ஹாப்பி ஆயிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். கஷ்டம்ன்றது கல்லு மாதிரி தான். அந்த ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா நீ எல்லாம் கண்ணாடி கழட்டி தள்ளி வச்சுக்கோ, அப்ப தெரியும்.